நேயர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 5ஆம் தேதி உலக சமாதானத்திற்கான மிக முக்கியமான ஒரு நாளாக ஐநா மன்றத்தினால் கொண்டாடப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. அதாவது உலக அளவில் ஆயுத தடுப்பு மற்றும் ஆயுத குறைப்பு, அதாவது ஆயுதங்களை ஒழிப்பது, ஆயுத பரவலாக்கலை தடுப்பது என்பதற்கான ஒரு விழிப்புணர்ச்சி தினமாக இந்த தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மனிதகுலத்தினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்று திகழ்வது என்பது, அது சமாதானத்தினுடைய அச்சுறுத்தலாக திகழ்வது உலகளவில் பெருகி வரும் ஆயுதங்கள். இதில் மரபார்ந்த ஆயுதங்கள் மட்டுமல்ல, பல புதிய நவீன யுக ஆயுதங்களும் வந்து சேர்ந்திருக்கின்றன. உலக அளவில் இன்று பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது என்பது ஒன்று அணு ஆயுதம், இன்னொன்று கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் என்பது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியவை. உலகின் பல வல்லரசு நாடுகள் இந்த ஆயுதங்களை பெரும் பொருட்செலவில் உற்பத்தி செய்து அவற்றை பூமியின் தலைக்கு மேல் வைத்து கொண்டிருக்கக்கூடியவை. ஒரு அணு ஆயுத போர் மூண்டால் ஒட்டுமொத்த பூமியுமே அழிவதற்கான ஒரு பெரும் ஒரு அபாயம் நம் முன்னால் காத்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. இன்னொன்று, இந்த ஆயுத பெருக்கம், அதன் தொடர்ச்சியாக நடைபெறுகிற யுத்தங்களை மனிதகுலம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகளவில் நடந்த உக்ரைன் போர் போன்றவை எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அழிவை, அதே போல் பாலஸ்தீன போர், அதிலும் பல அதாவது குண்டுவீச்சு விமானங்கள், இன்னும் சொல்லப்போனால் பல பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். இது உண்மையிலேயே ஒரு பெருகி வருகிற அபாயம். அதாவது நீங்கள் துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், அணு ஆயுதங்கள், கெமிக்கல் ஆயுதங்கள் இதெல்லாம் ஒருபுறம் என்றால், இப்பொழுது சைபர் வார் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த யுத்தங்களும் உருவாகி இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்பது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யப்படுகிற, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செய்யப்படுகிற ஆயுதங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன. அதன் மூலமாக ரோபோட்டிக் ஆயுத வீரர்கள் உருவாக்கப்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த ரோபோட்டிக் இயந்திர மனிதர்கள் அவர்கள் தானாக செயல்படக்கூடியவர்கள், பல சமயங்களில் மனித கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் சுயேட்சையாக செயல்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றெல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஆயுத பெருக்கத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஆயுதங்களும் ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கை வகிக்கின்றன. அப்படி பார்க்கிற போது மனிதகுலம் ஒருபுறம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் பேரழிவிற்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாடு இன்னொரு நாடை ஆதிக்கம் செலுத்தவும், ஒரு நாடு இன்னொரு நாட்டிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் தொடர்ச்சியாக இது போன்ற ஆயுத பெருக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆயுத பெருக்கங்கள் தடுக்கப்படாவிட்டால் மனிதகுலம் இதுவரைக்கும் அடைந்த அனைத்து முன்னேற்றங்களும் வீணாகிவிடும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, ஆயுதங்களுக்காக செலவிடப்படுகிற பணம் என்பது உலகம் முழுக்க கல்விக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் வறுமை ஒழிப்பிற்காகவும் கொடுக்கப்படுகிற பணத்தை விட பல மடங்கு அதிகமான பணம் மனிதகுலத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு செலவிடப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் உலகத்தின் எத்தனையோ கோடி மக்கள் வறுமையிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கிற போது பேரழிவு ஆயுதங்களுக்காகவும் இராணுவத்திற்காகவும் பெரும் பணம் செலவிடப்படுகிறது. இது எல்லாமே மனிதர்களும் உருவாக்கக்கூடிய செல்வத்திலிருந்து பெறப்பட்ட பணம். அந்த பணம் அழிவு கருவிகளை தொடர்ந்து உற்பத்தி செய்வதற்கும், அது சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கும், ஆயுத விற்பனைக்கும், ஆயுதம் வாங்குவதற்கும் பயன்படுத்தப்படுவது என்பது உண்மையிலேயே நாம் நம்முடைய நாகரிக வளர்ச்சியினுடைய அனைத்தையும் ஒரு நொடியில் பின்னுக்கு தள்ளக்கூடிய அபாயத்தை நோக்கி மனிதகுலத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே ஆயுத குறைப்பு மற்றும் ஆயுத பரவலாக்கத்திற்கு எதிரான இந்த தினத்தை உலகத்தின் சமாதானத்திற்கான தினமாக அனைவரும் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்தினுடைய இரும்பு மனிதர்களில் ஒருவர் என்று சொல்லப்படுகிறவர் சோவியத் நாட்டைச் சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின். அவர்தான் லெனினுக்கு பிறகு சோவியத்தினுடைய அதிபராக பல ஆண்டுகள் அந்த பொறுப்பிலே இருந்தார். 1905ஆம் ஆண்டு முதலாக லெனினை ஸ்டாலின் சந்திக்கிறார். ஸ்டாலின் இந்த பின்னால் அது சோவியத், அதற்கு பிறகு அதற்கு முன்னால் ரஷ்யா என்று சின்ன சின்ன நாடுகளாக இருந்தது. ரஷ்யா தான் பெரிய நாடு. அதில் ஜியார்ஜியா என்கிற ஒரு சின்ன நாட்டில் பிறந்தவர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, ஒரு மிக சாதாரண தொழிலாளர்களினுடைய மகனாக பிறந்தவர். 3 பிள்ளைகள் அவர்களுக்கு. முதல் 2 இறந்து போய்விட்டார்கள். எனவே 3வது மகனே ஒரே மகனாக வளர்க்கப்பட்டார்.
அவர் 1905 அப்போதுதான் ஒரு புரட்சியை மென்ஷ்விக்ஸ் என்று சொல்லுகிற ஒரு குழுவினர் நடத்தினார்கள். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. அப்போது பிரிந்து வந்து ஒரு பெரும்பான்மையினரை ஒருங்கிணைத்து கட்டிய அமைப்பு தான் போல்ஷ்விக்ஸ் அமைப்பு என்பது. அந்த அமைப்புக்கு லெனின் தலைமை தாங்கினார். 1905 லெனினை சந்தித்த ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியிலே இறுக்கம் பெற்றார், பொறுப்பையும் பெற்றார். 1912ஆம் ஆண்டு மத்திய குழு உறுப்பினராகவும் அந்த கட்சி நடத்திய பிராவ்தா என்கிற இதழின் ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் நியமிக்கப்பட்டார். பிறகு 1917 நடைபெற்ற சோவியத் புரட்சியை இந்த உலகம் அறியும். அன்றிலிருந்து லெனின் தான் சோவியத்தின் அதிபராக இருந்தார். 22 அவருக்கு உடல் நலமில்லை. 24 அவர் இறந்த பிறகு ஸ்டாலின் தான் அந்த பொறுப்புக்கு வந்தார். 24 தொடங்கி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் சோவியத்தின் அதிபராக இருந்தவர் ஸ்டாலின் தான். அது மட்டுமல்லாமல் 2ஆம் உலகப் போரில் ஒரு பெரும் வெற்றியை சோவியத் நாட்டிற்கு கொண்டு வந்த பெருமையும் ஸ்டாலினுக்கு உண்டு. அதுவரையில் ஹிட்லரினுடைய ஜெர்மானிய படைகள் தான் பெரும் வெற்றியை பெற்று கொண்டிருந்தன. எப்போது அந்த படைகள் சோவியத்திற்குள் கால் வைத்தனவோ அப்போது அவை தோல்வியின் முகத்தை பார்க்க தொடங்கின. எனவே ஹிட்லரையே விரட்டி அடித்தவர் ஸ்டாலின் என்பது உலக வரலாறு. ஹிட்லர்கள் இன்னமும் இருக்கிறார்கள், ஸ்டாலின்களும் இன்னமும் இருக்கிறார்கள். ஹிட்லர்களின் ஃபாசிசத்தை முறியடிக்க வேண்டுமானால் அது ஸ்டாலினால் தான் முடியும் என்பதை உலக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த ஸ்டாலின் காலத்தில் சில விமர்சனங்களும் உண்டு. லெனினுக்கு பிறகு ஸ்டாலினும் ட்ராட்ஸ்கியும் யார் அடுத்த அதிபர் என்கிற கட்டத்தில் ஸ்டாலின் அந்த பொறுப்புக்கு வந்தார். ஆனாலும் ஸ்டாலின் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார். நம்பிக்கை துரோகிகளிடத்தில் மன்னிப்பு கொடுப்பது சரியாகாது என்பதில் உறுதியாக இருந்தவர் ஸ்டாலின். அவர்களை அழித்து ஒழித்தல் ஒன்றே சரியான ஒரு இயக்கத்தை எடுத்து செல்வதற்கான வழி என்று அவர் கருதினார். அது கொஞ்சம் கடுமையானது தான். அதனால் அவரை த கிரேட் டெரர், அவரை மிகப்பெரிய பயங்கரவாதி என்று விமர்சிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் அந்த மனிதனால் தான் சோவியத் உரு பெற்றது, வலுப்பெற்றது என்று பாராட்டுகிறவர்களும் உண்டு. அவருடைய உறுதியான அந்த படை முயற்சிகளால் தான் 2வது உலகப் போரில் சோவியத் ஒரு பெரும் வெற்றியை பெற்றது. சோவியத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ஸ்டாலின் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவருடைய உடல்நிலையில் ஒரு பாதிப்பு வந்தது. அவரை தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கமுடையவராக இருந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் செயின் ஸ்மோக்கர் என்பார்களே, அப்படி அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம்தான் அந்த இரும்பு உடலையே சிதைத்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். 1953 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஸ்டாலின் மறைந்து போனார். ஸ்டாலின் என்பவர் ஒரு மிகப்பெரிய இரும்பு மனிதராக, உருக்கு மனிதராக, சோவியத்தும் உலகமும் கண்டு வியந்த மனிதராக வாழ்ந்தவர். அவருடைய பெயரைத்தான் மறைந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் மகனுக்கு சூட்டினார். இன்றைக்கு இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். எனவே ஸ்டாலினுக்கும் நமக்கும் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பும் உண்டு. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், 2வது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், 2வது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். 2வது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள்,
குடும்பத்திலே ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர்.
அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ் இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.